ஒரு மட்டமான பழக்கம், கேவலமான பழக்கம் கிராமத்துல உள்ள ஒரு சில மக்களுக்கு இருக்கு. நம்பினாலும் நம்புங்க, நம்பாட்டி போங்க, ஒத்துதான் ஆகணும். இதுதான் உண்மை. கண்ணால பார்த்து காதால கேட்டு என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சிருக்கேன். நானும் கிராமத்து பொண்ணு தான். எப்படின்னா, ஒரு 1000 ரூபாய் கேட்கறாங்கன்னு வச்சுக்கலாம், கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நேரடியாக கேட்டுருவாங்க. அந்த செயினை அடகு வச்சு தாயா, அந்த கம்மலை அடகு வச்சு தாயா, அந்த மோதிரத்தை அடகு வச்சு தாயா, புதுசை அடகு வச்சு தாயா. நம்ம கிட்ட ஒண்ணும் இல்லைன்னா எழுத்து வீட்டுல உள்ளவங்கள்ட்லயும் ஒண்ணுமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது. ரெண்டாவது, ஒரு 1000 ரூபாய்க்காக போய் நகையை மனக்கிட்ட அடகு வச்சு கொடுப்பாங்களா? எப்பவுமே நம்மளுக்கு தலை போற காரியம் ஆகும், ஒரு அவசரம் ஆகும், ஒரு உயிர் போற, ஒரு ஆக்சி எது வேணாலும் ஆகலாம். நல்லது நடக்கலாம், கெட்டது நடக்கலாம். நம்ம அவசரத்துக்கு நம்ம அக்கௌண்ட்ல எப்போதும் ஒரு 5000 10,000 வச்சுக்கணும். நம்ம மணி பர்ஸ்ல ஒரு 500 ரூபா வச்சுக்கணும். செல்லுக்கு பின்னாடி எப்போதுமே ஒரு 500 ரூபா வச்சுக்கணும். 4 நாள் கழிச்சு ஒரு கல்யாணம் வருது, அவகிட்ட கேட்டா கொடுப்பா, அதை இவகிட்ட கேட்டா கொடுப்பா. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்புங்க. அடுத்தவங்களை எதிர்பார்த்து ஒரு விஷயத்துக்காக வச்சுக்கிட்டு இருந்துகிட்டு இருக்காதீங்க. அதே மாதிரி பணம் கேட்டு கொடுக்கலன்னா அவங்கள தப்பா அவதூறா பேசுறது, கண்டவங்க கூட சேர்த்து வச்சு பேசுறது, ரொம்ப தப்பா அவதூறா பேசுவாங்க. முன்னாடி போகும்போது வரும்போது ஜாட பேசுவாங்க. நான் உதவி என்னைக்கோ ஒரு நாள் அவங்க பண்ணியிருப்பாங்க, பதிலுக்கு இவங்களும் பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் அவங்க உதவி ஃபர்ஸ்ட் செஞ்சதுனால கேட்டுக்கிட்டே இருந்தா கொடுத்துக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா நம்ம கெட்டவ. இதை நான் டவுன்ல எங்கேயுமே பார்த்ததில்லை. ஆனா நான் கிராமத்துல இதை நான் அனுபவிச்சிருக்கேன், பார்த்துருக்கேன். சரிங்களா? அதுலயும் ஒரு சில சொந்தக்காரங்களாம் இருப்பாங்க. நமக்கு நம்ம நகை நட்டு போட்டிருந்தா அவங்க தேவைக்கு நம்ம கிட்ட வந்து கேட்பாங்க. ஆனா அவங்க நல்லா சம்பாதிக்கும் போது, கையோட்டமா இருக்கும்போது நம்மளை திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. என்னைக்காவது நம்ம ஒரு பிள்ளைங்களை கூப்பிட்டு ரோட்ல போனா கூப்பிட்டு கூட பேச மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அவங்களுக்கு தேவைன்னு வச்சுக்கோங்க, நமக்கு அது வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க, இது வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. என்னடா திடீர்னு எலி அம்மனமா ஓடுதுன்னு பார்த்தா திடீர்னு ட்விஸ்ட் வைப்பாங்க. ஒரு 20,000 பணம் கொடு, 30,000 பணம் கொடுன்னு. அதுக்கு முன்னாடி நம்ம சொந்தக்காரங்கிறத எந்த இடத்துலையுமே காமிச்சிருக்க மாட்டாங்க. அதே அந்த பணம் நம்ம இல்லைன்ட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மக்கிட்ட சுத்தமாக பேசவே மாட்டாங்க, அதுக்கப்புறம் வரவே மாட்டாங்க. இது வந்து ஒரு இயற்கையான சுபாவமாக கிராமத்தில் உள்ள மக்களுக்கு இது இருக்க தாங்க செய்யுது. அதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. வாழ்க்கை எவ்வளவோ முன்னேறி வந்தாச்சு. உங்களோட சுமை எப்போதும் நீங்கள் சம்பாரித்து கையில் வச்சுக்கோங்க. உங்கள் சோம்பேறித்தனத்தால் யாராவது ஒரு உயிர் போகிற காரியம் அவசரத்துக்கு கேட்குறாங்கன்னா கொடுங்க. அதை விட்டுட்டு பிரியாணி திங்க, துணி எடுக்க, படத்துக்கு போக, ஒரு மொய் வைக்க, ஒரு பைக் எடுக்க, அது வாங்க இது வாங்கன்னு தேவையில்லாத அவங்க சோம்பேறித்தனத்தினால ஒரு விஷயத்த செய்ய போகிறதுக்காக உங்கள்கிட்ட கடன் கேட்டால் கொடுக்காதீங்க. கோச்சிக்கிட்டு மயிரை போச்சு, இம்ம நாள் எங்கே போனாங்க, நம்ம எந்த கஷ்டத்தில் வந்து நமக்கு நின்னாங்க, சொந்தக்காரங்கன்னு தெரிஞ்சவங்கன்னு ஊருக்காரங்கன்னு எதில் காமிச்சிக்கிட்டாங்க? எதுலையுமே காமிச்சிக்கல. ஆனால் அவங்க கேட்குற 1000க்கும் 10,000க்கும் நம்ம நகையை அடகு வச்சு கொடுக்க முடியுமா? அதுலேயும் ஒரு சிலர் நகையை அடகு வச்சு கொடுத்துருவாங்க. கொடுத்ததுக்கப்புறம் நான் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு மீட்டு கொடுப்பேன்.